நீர் மற்றும் மின்சார ஆலோசனை நிறுவனத்தில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு போட்டிருக்காங்க. நீர் மற்றும் மின்சார ஆலோசனை நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு. இதற்கான கல்வித் தகுதி டிகிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 29/1/2025. லாஸ்ட் டேட் 29/1/2025. கல்வித் தகுதி டிகிரி நீர் மற்றும் மின்சார ஆலோசனை நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு. இதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் நம்ம இப்போ. ஸோ இதுதான் ஒரு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் பேஜ். ஓகேவா? ஸோ அது அஃபிஷியல் வெப்சைட் பேஜ். ஓகே, WAP webcourse.co.in கேரியர். ஓகே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். சரியா? கரண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் என்னதான் ரெக்ரூட் ஃபார் இன்ஜினியர் சிவில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த டாக்குமெண்ட் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். லாஸ்ட் டேட் 29/1/2025. இஷ்யூ டேட் 9/1/2025 சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ வெப்கோர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் ரெக்யூர்ஸ் இன்ஜினியர் சிவில் ஆன் த ரெகுலர் பேசிஸ். ரெகுலர் போஸ்ட்டு. ஓகே, என்ஜினியர் சிவில். ஓகேவா? 40,000 to 1,40,000. ரிவைஸ்டு ஐடிஏ. பேக்லாக் வேகன்சி ஒன்று இருக்குது. மொத்தம் டோட்டல் 29 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 வயசுக்குள்ளே இருக்கணும். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரம் ஏ ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி வித் ஏ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஒன் ஆர் மோர் ஃபீல்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், பிளானிங், டிசைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ஆப்ரேஷன் ஃபார் வாட்டர் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஃபார் ஏ மினிமம் 2 years சொல்லலாம். ஸோ மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஃபுல் வேக் இது அப்ளிகேஷனாக ரிக்வெஸ்டட். அப்ளிகேஷன் ஃபீஸ் 1000 ஃபார் ஜென்ரல், OBC அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் டிமாண்ட் டிராஃப்ட். ஓகேவா? ஆஃப் வெப்கோர்ஸ் லிமிடெட் பேயபிள் டு குர்கான் அலாங் வித் ப்ரொபேஷன் ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. ஆர் பேமெண்ட் ஆன்லைன் பண்ணுறேன்னா இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ஆன்லைன் பண்ணலாம். ஓகேங்களா? கொடுத்துருக்காங்க. IFSC கோடு கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஓகேவா? கேண்டிடேட்ஸ் மஸ்ட் என்ஷூர் அட்டாச் ஆன்லைன் பேமெண்ட் ரெசிப்ட் அலாங் வித் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபில்லிங் வித் அப்ளிகேஷன் ஷல் பி சம்மர்லி ரிஜெக்டட். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்ம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதோட இது அனுப்பணும் நீங்கள். சரியா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆல்ரெடி அப்ளிகேபிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னதோ அதே சேம் நாம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, ப்ரிஸ்கிரைப் ஃபார்ம் அலாங் வித் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோகிராஃபி டாக்குமெண்ட்ஸ் இன் சப்போர்ட் ஆஃப் டேட்டா பர் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரிஜினல் டிமாண்ட் டிராஃப்ட், ஆன்லைன் பேமெண்ட் ஸ்லிப் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் கேட்டகரி எக்ஸெட்ரா. கேஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பிலாங் டு ரிசர்வ்டு கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி போஸ்ட் ஆஃப் இன்ஜினியர் ஃபார் த ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ஸ் அண்ட் த கேண்டிடேட் செலக்டட் ஷல் பி லைபிள் டு பி போஸ்டட் எனிவேர் இந்தியா இன் த அண்ட் அப்ராட். ஓகே, எனிவேர் இன் அப்ராட் ஒரு சொல்கிறாங்க. So essential clause is not entered. The final list of candidates called written test and personal interview shall be based on the shortlisting candidates by duly considered screening committee. ஸோ ரெசியூம் அனுப்புனீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்க்ரீனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனுப்புவாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரீச் வித்தின் 21 days ஃப்ரம் த டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தது 21 நாளுக்குள்ள போய் சேரணும். இதோட CV ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2 பேஜுக்கு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? நேம் ஆஃப் த கேண்டிடேட் மெட்ரிகுலேஷன் கொடுக்கணும். ஃபாதர் நேம், மதர் நேம் டைப் பண்ணணும். அடுத்து செக்ஸ் அண்ட் ரிலீஜியன், மெட்டீரியல் ஸ்டேட்டஸ், ஓகேவா, டேட் ஆஃப் பர்த்து, நேஷ்னாலிட்டி, வெதர் பிலாங் டு லாங்குவேஜ் என்ன தெரியும்னு சொல்லி அதை நோட் பண்ணி அனுப்பணும். அகாடமிக் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் அக்யூட் இன் ஹிந்தி, ட்ரைனிங் ரிசீவ்டு ட்ரைனிங் கொடுக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் 31/12/2004, கரஸ்பாண்ட் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ், பே நம்பர், ஆதார் எல்லாமே அட்டாச் பண்ணி இது சைன் பண்ணி நீங்கள் அனுப்பணும். ஸோ இதை நான் நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுக்குறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கங்க. தேங்க்யூ.